வணக்கம். திங்கட்கிழமை அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி, கரவருஷம் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி. இன்று மூல நட்சத்திரம், திதி வளர்பிறை, பஞ்சமி மாலை வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு சஷ்டி. இன்று ஸ்கந்த சஷ்டி. பஞ்சமியும் சஷ்டியும் சேர்ந்த நாள் என்பதால் இன்றைக்கே சூரசம்ஹாரம், ஸ்கந்த சஷ்டி அனைத்தும் வந்துவிடுகிறது. இது ஒரு சுப முகூர்த்த நாளும் கூட. முகூர்த்த நேரம் பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, 12 to 1 PM முகூர்த்த லக்னம். மகர லக்னம், சுப முகூர்த்தம். திருச்செந்தூர் உட்பட அனைத்து முருகன் கோவில்களிலும் சூரசம்ஹாரம் நிகழ்கின்ற ஒரு நாள். திருச்செந்தூரிலே மாலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை சூரசம்ஹாரம் நடக்கும். இந்த நாளிலே அந்த திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் நடைபெறும். அங்கே முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த காட்சியை சித்தரித்து, அதே போல சூரபத்மன் போன்ற ஒரு முக அமைப்பெல்லாம் கொண்டு அதை நடத்தி காட்டுவார்கள். தத்ரூபமாக அங்கே முருகப்பெருமானே வந்து சூரனை வதம் செய்தால் எப்படி இருக்குமோ அதை போன்ற ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விழாவாக இது நடைபெறுகிறது. தமிழகத்திலே நடைபெறுகின்ற கோவில் திருவிழாக்களிலே அதிக அளவிலே கூட்டம் வருகின்ற ஒரு திருவிழா என்றால் அது திருச்செந்தூர் கோவிலிலே நடைபெறுகின்ற ஸ்கந்த சஷ்டி தான். அந்த ஒரு நாள் மட்டும் அங்கே 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் மக்கள் கூடுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு கடற்கரை, லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாலும் கூட்டம் இருப்பதே தெரியாது. அந்த கடற்கரையிலே அரிசி போட இடம் கிடையாது. அப்படி எங்கு பார்த்தாலும் ஒரே தலையாக இருக்கும். அவ்வளவு ஒரு கூட்டம், அப்படி ஒரு பக்தர்கள். வருடா வருடம் அந்த திருச்செந்தூரிலே நடைபெறுகின்ற சூரசம்ஹார விழா என்பது ஒரு காண கிடைக்காத ஒரு அற்புதம். அந்த விழாவின் பொழுது நடைபெறுகின்ற அந்த சூரசம்ஹார காட்சியின் போது நேரடி ஒளிபரப்பிலே வர்ணனை அளிக்கின்ற ஒரு பாக்கியம் அடியேனுக்கு கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து கிடைத்து கொண்டிருப்பது என்பது முருகனின் திருவருள், அவனுடைய திருவுள சித்தம் அது. இந்த நாள் அந்த சஷ்டி விழாவின் நிறைவு நாளாக விளங்குகிறது. 6 நாள் விழாவாக இல்லாமல் இந்த முறை 5 நாள் விழாவாக இருக்கிறது. இதற்காக விரதம் இருப்பவர்கள் இந்த நாளிலே விரதத்தை பூர்த்தி செய்வார்கள். நாளைய தினம் திருக்கல்யாண உற்சவம் என்று காலையிலே நடைபெறும். வள்ளி தெய்வ யானைக்கும் முருகனுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுகின்ற நாளாக நாளைய தினம் இருக்கிறது. இன்று கந்த சஷ்டி விழா. சஷ்டி விழா நாளிலே உங்களிடம் இந்த செந்திலாண்டவனின் பெருமைகளை பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியாது என்பதால் அதை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். இன்று ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் 12 மணி முதல் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் கேது, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சனி, துலாமில் சூரியன், விருச்சிகத்தில் ராகு, புதன், சுக்கிரன், தனுசில் சந்திரன்.